Hi friends, welcome back to my channel. This video is sponsored by SBO Private Limited. இந்த கம்பெனியில் ஆன்லைன் ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நம்ம கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, சோஷியல் மீடியா ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதும். இதில் கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணலாம். நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் நேமு குவாலிஃபிகேஷனும் வாட்ஸ்அப் பண்ணி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ டைம் ஒர்க்கு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முஸ்லிம்களுக்கு மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்று மிலாதுன் நபி என்பது உங்களுக்கு தெரியுமா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாளை குறிக்குது. ஹிஜ்ரிக்கு முன் வைர்ஸ் என்று செட்டியாம் ஆண்டுக்கு செல்வோம். அரேபியாவின் மையப்பகுதியில் பண்டை நகரமான மக்காவில் நபிகள் நாயகம் பிறந்தார்கள். அந்த ஆண்டு ஆமுல் பீல் யானைகளின் ஆண்டு என்று பிரபலமா அழைக்கப்படுகிறது. ஏன் யானை? சரி, அதுக்கு ஒரு கதை இருக்கிறது. அப்ராஹா என ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியார் ஒரு பெரிய படையுடன், யானைகளுடன் காபாவை நோக்கி அணிவித்து சென்றார். அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? புனித ஆலயத்தை அழிப்பது. ஆனால் அல்லாவின் திட்டம் வேறு விதமாக இருந்தது. வானத்தில் இருந்து பறவை கூட்டங்கள் இறங்கி வந்தன. ஒவ்வொன்றும் சிறிய கற்களை சுமந்து வந்த. அதிசயமா யானைப்படை முழுவதும் அழிக்கப்பட்டது. அல்லாவின் விருப்பத்துக்கு முன் அப்ராஹாவின் சக்தி ஒன்றும் இல்லை. அந்த அற்புதமான ஆண்டில் உலகுக்கு ஒரு ஒளி பிறந்தது. அமைதியின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறு வயதிலிருந்தே அவர் தனது நேர்மை, உண்மைத்தன்மை, கருணை மற்றும் நீதிக்காக அறியப்பட்டார். அவர் நபியாக ஆவதற்கு முன்பே மக்கள் அவரை அமீன், நம்பகமானவர் என்று அழைத்தார்கள். இன்னும் முஸ்லிம்கள் மிலாதுன் நபியை நினைவு கூறும்போது அது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது அவருடைய போதனைகளை வாழ்வது, நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் உண்மையாகவும் கருணையுடனும் நீதியுடனும் இருப்பது. பிரேக் டைம் இன் பாயிண்ட் ஹைஹா, அதுதான் உண்மையான கொண்டாட்டம். உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் மிலாதுன் நபி முபாரக்.